ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். தினம் ஒரு வரலாறு அப்படிங்கிற சீரீஸில் மிஷனரிஸோட வாழ்க்கை வரலாறை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துட்ருக்கோம். இந்த தொடரில் இது பார்ட். ஒரு பெண் தன் சொந்த நாட்டை விட்டு ஒரு கண்டம் விட்டு கண்டம் தாண்டி பயணம் செய்றாங்க. எதுக்கு தெரியுமா? கணக்கான ஆதரவில்லாத குழந்தைங்களுக்கு ஒரு அம்மாவா மாறுறதுக்கு. இது ஆமி கார்மைக்கேல்ங்கிற ஒரு அசாதாரணமான பெண்ணோட தியாக வாழ்க்கை கதை. வாங்க அவங்களோட பயணத்தை பத்தி நாம இப்ப பார்க்கலாம். இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு நல்ல வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு நூத்துக்கணக்கான குழந்தைங்களுக்கு ஒரு புது குடும்பத்தை உருவாக்கணும்னா ஒருத்தருக்குள்ள எவ்வளோ பெரிய ஒரு உந்துதல் இருந்திருக்கணும். அப்படி என்ன ஒரு சக்தி அவங்கள அப்படி செய்ய வச்சது? அதை தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அவங்களோட கதை ஐரோப்பால ஒரு மூலையில ஆரம்பிச்சு ஆசியா வரைக்கும் நீளுது. அயர்லாந்துல ஆரம்பிச்ச அந்த பயணம் எப்படி இந்தியாவுக்கு வந்துச்சு, அது எப்படி அவங்க வாழ்க்கையை தலைகீழா மாத்துச்சுன்னு பாப்போம் வாங்க. 1867 அயர்லாந்துல பிறந்தவங்க தான் ஆமி. தன்னோட 28 வயசுல ஒரு ரொம்ப தைரியமான முடிவை எடுக்கிறாங்க. 1895 தனக்கு பழக்கமான உலகத்தை விட்டுட்டு ஆயிரக்கணக்கான மைல்கள் தாண்டி முற்றிலும் ஒரு புது கலாச்சாரம் இருக்கிற இந்தியாவுக்கு வர்றாங்க. அந்த ஒரு பயணம்தான் அவங்க வாழ்க்கையோட திசையை மாத்தி அமைச்சது. இந்தியாவுக்குள்ள அவங்க காலடி வச்ச இடம் தென்னிந்தியாவுல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற திருநெல்வேலி. அது அவங்களுக்கு ஒரு சாதாரண இடமா மட்டும் இல்லை. அங்கதான் அவங்க வாழ்க்கையோட உண்மையான அழைப்பு காத்துட்டு இருந்துச்சு. தன்னோட வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னு அவங்க அங்கதான் தெளிவா கண்டுபிடிச்சாங்க. அவங்க அங்க வந்ததும் செஞ்ச முதல் வேலைகள்ல ஒண்ணு நம்ம தமிழ் மொழியை கத்துக்கிட்டது. ஏன்னா சும்மா உதவி செய்யறதை விட அந்த மக்களோட மக்களா ஒன்றிணைஞ்சு அவங்க மொழியில பேசி ஒரு உண்மையான உறவை உருவாக்கணும்னு அவங்க விரும்பினாங்க. இது அவங்களோட ஆழ்ந்த மரியாதையையும் அர்ப்பணிப்பையும் காட்டுது இல்லையா? திருநெல்வேலியில அவங்க பார்த்த ஒரு காட்சி அவங்க மனசை ரொம்பவே உலுக்கிடுச்சு. சமுதாயத்தோட கண்களுக்கு தெரியாத ஒரு இருண்ட பழக்கத்தை அவங்க நேர்ல பார்த்தாங்க. அதுதான் கோயில் குழந்தைங்கிற ஒரு அதிர்ச்சியான உண்மை. அங்க கோயில் குழந்தைகள்ங்கிற பேர்ல சின்ன பொண்ணுங்கள கோயில் சேவைக்காக அர்ப்பணிச்சிடுறாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த குழந்தைகளுக்கு ஒரு சாதாரண குழந்தை பருவம், படிப்பு, ஏன் சொந்த குடும்பம்னு எதுவுமே மறுக்கப்பட்டது. இந்த அநீதியை பார்த்ததும் அவரால சும்மா இருக்க முடியல. பாதுகாப்பா இருக்க வேண்டிய குழந்தைங்க கோயிலோட பிணைக்கப்பட்டிருந்தாங்க. இதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும்னு எனக்கு தோணுச்சு. பாருங்க, இது வெறும் ஒரு அனுதாபம் இல்ல, இது ஒரு செயலுக்கான அழைப்பு. அந்த நிமிஷத்துல இருந்து அவங்களோட வாழ்க்கை ஒரு புது ரொம்ப ஆபத்தான பாதையில பயணிக்க ஆரம்பிச்சுது. அதனால அவங்க ஒரு ரகசிய திட்டத்தை போடுறாங்க. முதல் படி இந்த உண்மைய பத்தி முழுசா ஆராயிறது. அடுத்ததா ரொம்ப ரகசியமா அந்த குழந்தைகளை பாதுகாப்பா மீட்கிறதுக்கு வழிவகை செய்யறது. கடைசியா அவங்களுக்கு அன்பு, பாதுகாப்பு, ஒரு புது எதிர்காலத்தை கொடுக்கிற ஒரு புகலிடத்தை உருவாக்குறது. ஒவ்வொரு படியும் ரொம்ப கவனமாவும் தைரியமாவும் எடுத்து வச்சாங்க. பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம், ஆனா அதுக்கான தீர்வை உருவாக்குறதுக்கே அது முற்றிலும் வேற ஒரு விஷயம். அவங்க கட்டின அந்த புகலிடம் தான் டோனாவூர். அது வெறும் ஒரு கட்டிடம் இல்ல, அது ஒரு புது குடும்பத்தோட ஆரம்பம். அவங்களோட பணி எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு தெரியுமா? இதுதான் அதுக்கு ஆதாரம். அவங்க தண்ணி ஒரு ஆள ஆரம்பிச்சாங்க, ஆனா நூத்துக்கணக்கான குழந்தைங்களோட வாழ்க்கையில வெளிச்சம் ஏத்துனாங்க. இன்னும் எண்ணிக்கை வெறும் ஒரு நம்பர் இல்ல, இது நூத்துக்கணக்கான மாற்றப்பட்ட வாழ்க்கைகளோட கதை. அவங்களுக்கு பட்டங்களோ பெரிய பாராட்டுகளோ கிடைக்கல, ஆனா அந்த குழந்தைங்க அவங்கள கூப்பிட்ட ஒரு பேர் இருக்கு பாருங்க, அதுதான் அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம். அவங்க எல்லாரும் ஆமிய ரொம்ப பாசமா அம்மானு கூப்பிட்டாங்க. அவங்க அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாவலர் மட்டும் இல்ல, தாயாவே இருந்தாங்க. இந்த டோனாவூர் ஃபெலோஷிப்புங்கிறது வெறும் ஒரு தங்குற இடம் மட்டும் இல்ல, அது ஒரு சரணாலயம். அங்க குழந்தைகள் முதல் முறையா பாதுகாப்புன்னா என்னன்னு உணர்ந்தாங்க. நல்ல கல்வி கத்துக்கிட்டாங்க. அண்ணன் தங்கைகளோட ஒரு பெரிய குடும்பமா வளர்ந்தாங்க. ரொம்ப முக்கியமா தொலைஞ்சு போன அவங்களோட குழந்தை பருவத்தை திரும்பவும் அங்கதான் கண்டுபிடிச்சாங்க. ஒருத்தரோட வாழ்க்கை அவங்க காலத்துக்கு பிறகும் எப்படி தொடருது? ஆமி கார்மைக்கேலோட கடைசி வருஷங்களும் அவங்க விட்டுட்டு போன அந்த அழியாத மரபும் இந்த கேள்விக்கு ஒரு நல்ல பதில சொல்லுது. 1931 நடந்த ஒரு விபத்து அவங்க உடம்ப முடக்கி போட்டுடுச்சு. ஆனா அவங்க மனசு இல்ல. அடுத்த 20 வருஷம் படுக்கையில இருந்தபடியே அவங்க 16 புத்தகங்களை எழுதினாங்க. டோனாவூர் அமைப்பை வழிநடத்தினாங்க. அவங்களோட அர்ப்பணிப்பு ஒருபோதும் குறையவே இல்லை. கடைசியா 1951 தன்னோட 83வது வயசுல அவங்களோட இந்த பூலோக பயணம் முடிவுக்கு வந்தது. ஆனா இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமி கார்மைக்கேல் இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்க ஆரம்பிச்ச அந்த பணி இன்னைக்கும் தொடருது. அவங்க அன்னைக்கு நட்டு ஒரு சின்ன விதை இன்னைக்கு ஒரு பெரிய மரமா வளர்ந்து இன்னும் பல பேருக்கு நிழல் கொடுத்துட்டு இருக்கு. கடைசியா இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். ஒரு தனிநபரோட அசைக்க முடியாத நோக்கம் எப்படி ஒரு தலைமுறையே மாத்திர ஒரு மரபா உருவாகுது? ஆமி கார்மைக்கரோட வாழ்க்கை இந்த கேள்விக்கான ஒரு சக்தி வாய்ந்த பதிலா நம்ம முன்னாடி நிக்குது. இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.